ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் ஹாப்பி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பேட்ரி லைஃப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இதை பற்றி டெக்னிக்கலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல பேட்ரி எப்படி சார்ஜ் ஆகுதுன்னா, இந்த இபி லைனில் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி சின்னதாக ஒரு போர்டில் சின்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு நமக்கு வர்ற வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம மொபைலுக்கு சார்ஜ் ஏறுது. அதாவது நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுது, மொபைல் பேட்டரிக்கு. இப்போ இது புதுசாக ஒரு மொபைல் வாங்குகிறோன்னா அதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா சார்ஜ் ஏற்ற மாட்டாங்க. நார்மலாக ஒரு பேட்ரி மூலயமா ஒரு பவர் பேங்க் அந்த மாதிரி உள்ளது தான் சார்ஜ் ஏற்றுவாங்க. அதுவும் ஃபுல் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு 50%, 60% அப்படி தான். நீங்கள் புது மொபைல் வாங்கினா அவ்வளோதான் இருக்கும். அப்போ மொபைல் பூஸ்ட் ஆகாது. புதுசாக மொபைல் வாங்கினோன்னே ஃபுல்லாக சார்ஜ் போட சொல்ல காரணம் அதான். ஃபுல்லாக உங்களால் சார்ஜ் போடும்போது பேட்ரி முழுசாக பூஸ்ட் ஆகிடும். பூஸ்ட் ஆகாத அந்த பேட்டரியை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நார்மலாக ஒர்க்கிங்கில் ஆகிட்ருக்கும். மெயினாக பேட்டரியை லைஃப் இன்க்ரீஸ் பண்ணால் மெயின் பிரின்சிபல் என்னென்னா, ஓவராக சார்ஜ் பண்ணக்கூடாது, ஓவராக டிஸ்சார்ஜும் பண்ணக்கூடாது. இது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பேட்டரியோட லைஃபு கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் 2 மடங்காக. மெயினாக நைட் டைமில் நம்ம நிறையா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இது மாதிரி நிறையா பார்த்துட்டு, யூடியூப் இது மாதிரி பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், நைட் டைமில் சார்ஜை போட்டு படுத்துடுறோம். அந்தமாரி படுத்துறது ரொம்ப தவறானது. அந்தமாரி படுக்கும் பொழுது இப்போ உள்ள புது மொபைலில் அதுக்கு பேட்டரிக்கு போகிற சர்க்யூட்டை பிளாக் பண்ணுவாங்க. அது ஓகே இருந்தால் கூட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்ணி வர்றதுனால போர்டு அதிகமாக ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் மொபைலே ஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்தமாரி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். பவர் பேங்க் இருக்குல்ல, அதில் நீங்கள் வேணால் சார்ஜ் போட்டு ஒரு 60% பவர் பேங்க் சார்ஜை போட்டு அதை நைட் டைமில் நீங்கள் இருக்கும்பொழுது அந்த பவர் பேங்க் என்ன சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கலாம். நாளைக்கு உங்களுக்கு பேட்ரி ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ் போனதுக்கு தேவையான அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட பேட்டரியோட லைஃபு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அது ஒரு என்னோடய டிப்ஸு. இது இல்லாமல் பேட்டரியை நீங்கள் நார்மலாக சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் பண்ணுற ஒரு 15% அது உடனே சார்ஜ் போட்டுடணும். சார்ஜ் 100% ஏற்றக்கூடாது. ஒரு 95% ஏற்றினோடனே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் பேட்டரியோட லைஃபு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்தமாரி நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா அடியில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.